நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன பதிலும். ஏன்னா இப்போ மஞ்சள் கிழங்கு நிறைய கிடைக்கும், பொங்கல் தானே முடிஞ்சிருக்கு, ஆனால் இந்நேரம் வித்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை கேட்டிருந்தாங்க அந்த மஞ்சள் கிழங்கு வந்து எப்படி வந்து பொடி பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு. அதாவது எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதை நான் சொல்கிறேன். அவங்க கேட்டிருந்தாங்க வேக வைக்கணுமான்னு. எனக்கு அது தெரியல. நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மஞ்சள் கிழங்கை வாங்கிட்டு வந்து நல்லா அலம்பிட்டு துணியில் போட்டு வச்சுருவோம், அந்த தண்ணி ட்ரை ஆகணுன்ட்டு. அதுக்கப்புறம் பிஞ்சு மஞ்சளாக இருந்தால் தோல் சீவ வேண்டாம். அது கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்ததுன்னா தோல் சீவிக்கலாம். இப்படி அந்த நெகத்தால் கீணும் போதே, என்கிட்ட இல்லைன்னா நான் காமிச்சிருப்பேன், நெகத்தால் இப்படி கீணும் போதே அந்த தோல் வந்துடும். அப்போனா அது பிஞ்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது பிஞ்சா முத்தினதான்னு தெரிஞ்சிடும். அது வாங்கும்போதே கொஞ்சம் பிஞ்சா பார்த்து வாங்கிட்டீங்கன்னா அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் முத்தினதாக இருந்ததுன்னா லைட்டாக தோல் சீவிட்டு நல்லா பாக்காக கட் பண்ணி அதை அப்படியே தட்டிலையோ இல்லை துணியிலையோ வச்சு நல்லா உணர்த்திட்டு, நீங்கள் மிக்சியில் நிறைய இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் அரைச்சி நீங்கள் ஜலிச்சு வீட்டிலே எடுத்துக்கலாம்ப்பா. வீட்டில் நல்லா காய வச்சிடணும். ஆனால் அப்போ தான் உங்களுக்கு நல்லா காய வச்சு நல்லா தட்டி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உரலில் போட்டு இடித்து கூட மிக்சியில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம்ப்பா. மஞ்சத்தூள். இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு சிறுதானியத்தில் எப்படி உப்புமா பண்ணுறது வீடியோ காமிங்கன்னு. கண்டிப்பாக நம்ம வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ டக்குன்னு ஈஸியாக சொல்லிடுறேன். நம்ம எந்த சிறுதானியம் எடுத்தாலும் சரி லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்படி தொடர சூட்டுக்கு வறுத்துருங்க. வறுத்துட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறினா போதும். ஓகேங்களா? ஊறின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உப்புமா எப்படி பண்ணுவீங்க, ரவை உப்புமா, கோதுமை ரவை உப்புமாலாம் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம். நான் வந்து கடலை அபவ் 40க்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட வேண்டாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பல் அது ஹார்டாக படும். வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, நான் கொஞ்சம் பூண்டு போடுவேன். ஏன்னா கொஞ்சம் கேஸ் பிடிக்காமல் இருக்குன்றதுனால, காய்கறி இந்த சிறுதானியெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுருவேன், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருவேன். போட்டுட்டு காய்கறி என்ன இருக்கோ அதை போட்டு வதக்கிட்டு, நீங்கள் எந்த அளவு கப்பு எடுக்கிறீங்களோ அதால், இப்போ எந்த கப்பு நீங்கள் அளவுக்கு எடுக்கிறீங்களோ, இப்போ இந்த கப்பு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் வதக்கிட்டு உப்பு திட்டமாக போட்டுட்டு இந்த தலை நல்லா கொதிக்கும் பொழுது நீங்கள் ஊற வச்சிருக்க சிறுதானியத்தை வந்து நல்லா அலம்பிட்டு, இதால் 1 கப்பு எடுக்கிறீங்கன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக இருக்கும். நான் 3 கப்பு தான் விட்டுருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான்ப்பா. அந்த சக்தி ரங்கநாதன் தம்பி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்மளோட உணவை அவர் ஃபாலோ பண்ணுறாரு போல், செய்கிறாரு போல். எனக்கு சரியா அவர் கேட்குறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. ஓகே தம்பி, உங்களுக்காக இந்த பதிவு கொடுத்துட்டேன். அதே மாதிரி சிறுதானியத்தில் பொங்கல் ட்ரை பண்ணுங்கள். அதாவது குதிரைவாலி, சாமை, திணை. நான் வந்து வரகு வாங்க மாட்டேன். ஏன்னா வரகு வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சில பேருக்கு ஓகேவா இருக்கும். இப்போ இதில் பொங்கல் வச்சுருக்கேன். இதையும் அதே தான்ப்பா. வறுத்துடுங்க. வறுத்துட்டு நல்லா தனியாக இதை ஊற வச்சுருங்க. 1 கப்பு எடுத்திருக்கேன் நான். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா 4 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் ஓப்பனில் விட்டு வேக வைக்க போகிறோம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 3/4 வேக்காடு வந்த உடனே உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, பாசிப்பருப்பை வந்து இதில் அரை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அரைக்கு கீழே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு குக்கரில் வச்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 3/4 வேக்காடு வெந்த பிறகு பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு கலக்கும் போதே பார்த்துக்கோங்க, இல்லைனா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ, நீங்கள் எப்பயும் பொங்கலுக்கு தாளிப்பீங்க இல்லையா, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான்பா. சிறுதானியத்தில் பொங்கல் ரெடி ஆகிடும். இதுலேயே சக்கரை பொங்கலும் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான். நம்ம இதில் ஜீரகம்லாம் தாளித்து கொட்டுறோம், அதில் வெள்ளைப்பாகு ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பொங்கலுக்கு பண்ணேன், ஆனால் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண முடியல என்னால். இது வந்து முளைக்கட்டின பாசிப்பயிறு சுண்டல். முளைக்கட்டின பயிரில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அப்போ வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நிறைய இணையதளங்கள் இருக்குது, டிவியில் சொல்கிறாங்க, நிறைய டாக்டர்கள் பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதனால் வாரத்தில் குறைஞ்சபட்சம் 2 நாளாவது முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கோங்க. ஒரு தடவை கட்டினீங்கன்னா 3 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். முளைக்கட்டினா அந்த முளை கட்டுறது எப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் அது ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாது. ஒரு தடவை பண்ணிங்கன்னா ஒரு நாள் விட்டுருங்க, அடுத்த நாள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒன்று சுண்டல் பண்ணலாம், இல்லை கிரேவி மாதிரி பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், எது வேணால் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நான் என்ன கூட்டு மட்டும்தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணல, அதுவும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை, அந்த காய் வதக்கிற மாதிரி இந்த பச்சைப்பருப்பு முளை கட்டினதை போட்டு வதக்கிட வேண்டியது தான். தேங்காய் சட்னி இந்த மாதிரி ஒரு நாள் சட்னி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்காக ஃப்ரெஷ்ஷாகவே உடச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் அதுவும் நான் சொல்லியிருக்கேன். தேங்காய் உடச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். எப்பயும் இப்போ உடச்ச ஃப்ரெஷ் தேங்காய் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் யாரோ சொல்லி தான் அதை ஃபாலோ பண்ணேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, அது யார் சொன்னாங்கன்றது எனக்கு நினைவில் இல்லை, ஆனால் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
அந்த மூடியில் வந்து எண்ணெயை தடவிட்டு ஒரு கப்பில் வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் சூப்பராக இருக்குது. உடச்ச தேங்காய் மாதிரி நல்லா இருக்குது. இப்போ தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதை தேங்காய் தான் இன்றைக்கி அதிகமாக வச்சுருக்கேன். உடச்ச கடல ஒரு புடி, 2 பச்சை மிளகா, ஒரு பல்லு பூண்டு, உப்பு வச்சு அரைச்சிட்டேன். அதாவது அப்போ அரைச்சிங்களா அப்போவே காலி பண்ணிட பாருங்கள். அதனால தான் நான் கொஞ்சமாக செஞ்சுருவேன். வேணும்னா திரும்ப செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே சமைச்ச உணவை திரும்ப திரும்ப சுட வச்சோ ஃப்ரிட்ஜில் வச்சோ சாப்பிட்றத தவிர்த்துருங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்கிறேன். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இதோட கூட ஏதாவது ஒரு ஜூஸோ இல்லை நீர் மோர் எல்லாத்தோட சிறந்ததுங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை சொல்லுங்கள். நன்றி.